இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருளடைந்து காணப்படுகிறது. எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒளியினிடத்தில் செல்ல முடியாதபடிக்கு சத்ருவாகிய இருள் அவர்களை அடைத்து வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருளை மாற்றி உன்னை நான் வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்து உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இருளை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 18:28 இவ்வாறாக சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இருளை கொண்டு வந்து போடுகிற சத்ருவாகிய பிசாசு அநேக குடும்பங்களில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களை தன் கைக்குள் எடுத்து வைத்து கொண்டு பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கடன் பாரங்கள், இப்படிப்பட்டதான பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு ஜனங்களை எழும்ப விடாதபடிக்கு அவனுடைய கைக்குள் வைத்து ஒரு இருள் அதை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருளை நான் மாற்றுவேன், அந்த இருளிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். காரணம் என்ன தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் காத்திருந்த நாட்களையும் அவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்த நாட்களையும் ஜெபித்ததையும் அவர் கணக்கில் வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் சிறையிருப்புக்குள்ளாடி நீ இருந்திருக்கலாம். உன்னுடைய குடும்பம் இருளின் அந்தகாரத்துக்குள்ளாடி இருந்திருக்கலாம். நான் இந்த இருளிலிருந்து எப்படி வெளிவர முடியும்? என் பிள்ளையை நான் எப்படி வெளியே கொண்டு வருவேன்? என் புருஷனை நான் எப்படி வெளியே கொண்டு வருவேன் என்று பலர் பலவிதமான எண்ணங்களோடு சிந்தனைகளோடு தேவ சமூகத்தில் தன்னுடைய கண்ணீரை எல்லாம் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளை நான் வெளிச்சமாக்குவேன். உன் புருஷனுடைய காரியத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருள் விலகும். உன் பிள்ளையினுடைய காரியத்தில் தடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருள் விலகும். வேலை விஷயத்தில் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே. அந்த இருளை கொண்டு வந்து போடுகிற அந்த பொல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்படும். குடும்பத்தில் வேலை தேடுகிறவர்களுக்கு தேவன் வேலையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஒரு விளக்கை ஏற்ற வேண்டுமானால் ஆண்டவரால் மட்டும்தான் ஏற்ற முடியும். அந்த விளக்கு அணையாதபடி இருக்க வேண்டுமானால் அது மனிதன் ஏற்றினால் அது அணைந்துவிடும். தன்னுடைய சொந்த பந்தங்கள் ஏற்றினால் அணைந்துவிடும். உற்றார் உறவினர்கள் ஏற்றினால் அணைந்துவிடும். தன் பிள்ளை அந்த விளக்கை ஏற்றினால் அணைந்துவிடும். ஆனால் அணைய விடாத ஒரே தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நம்முடைய குடும்பத்தில் விளக்காகிய வெளிச்சத்தை ஏற்றுமாறேயானால் அந்த குடும்பம் பிரகாசமாக காணப்படும். அந்த இருள்கள் மாற்றப்படும். குடும்பத்துக்குள்ளாடி ஒரு வெளிச்சம் உண்டாகுமே ஆனால் அந்த குடும்பம் பிரகாசிக்கப்பட்டு பல ஜனங்களுக்கு உபயோகப்படக்கூடிய பாத்திரமாய் மாற்றப்படும். அந்த ஜனங்கள் சாட்சி உள்ள ஜனங்களாய் இருப்பார்கள். நான் இத்தனை நாட்களாய், இத்தனை வருடங்களாய், இத்தனை காலங்களாய் நான் இருளுக்குள்ளாடி இருந்தேன். எப்பொழுது தேவனை நான் துதிக்க ஆரம்பித்தேனோ அப்பொழுதிலிருந்து என்னுடைய குடும்பம் வெளிச்சத்துக்குள் வந்தது என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் சாட்சிகளாய் நிற்பார்கள் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதே போன்று இருளோடு காணப்பட்டு
கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதிகமாய் வேதம் வாசியுங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள். தேவனிடத்தில் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது போல அவரிடத்தில் அண்டிக் கொண்டு, ஆண்டவரே நீர்தானப்பா என்னுடைய இருளை மாற்றக்கூடிய விளக்காய் இருக்கிறீர் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கதறி கூப்பிடுவீர்களே ஆனால் தேவன் உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த இருளை மாற்றி வெளிச்சமாகிய நீதியின் சூரியன் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருள் மாறப்படட்டும். ஆண்டவரே, விளக்காகிய தேவன் எங்கள் குடும்பத்தில் உதித்து எங்களுடைய இருளை மாற்றி எங்களை வெளிச்சத்துக்குள் நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாபக்கட்டாகிய இருள்கள் மாறட்டும். ஆண்டவரே, பாவக்கட்டுகளோடு இருக்கக்கூடிய அந்தகார இருள்கள் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே பலத்த காரியங்களை இந்த நாட்களில் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.